to JTK TV's Doctor's Time. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நம்ம எல்லாருக்குமே அவசியம் தெரிய வேண்டிய ஒரு டாபிக். நம்மளுடைய ஹார்ட்டை பற்றி, ஹார்ட் டிசீசஸ் பற்றி நம்ம பேச இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு தி வேர்ல்ட் ஹார்ட் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் ரவிச்சந்திரன் எட்வின் அவர்கள். வணக்கம் டாக்டர். Good evening. Good evening. Thank you so much for being my guest today. Thank you so much. Thank you for the invite. Healthy heart. Yes. இதுதான் உங்களுடைய ட்ரீம். Yeah. Very good. Yeah. இதுதான் எல்லாரோட கார்டியாலஜிஸ்டுடைய ட்ரீமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். Dream for everyone. Yes, everybody's dream. So the dream உடைய ஒரு படி தான் இந்த World Heart Day. Yes, you are correct. Absolutely correct. So அந்த ட்ரீம் நிறைவேறும் நினைக்கிறீங்களா டாக்டர், உங்களுடைய ட்ரீம்? Yeah, this is World Heart Day வந்து it's celebrated every 29th September. Actually 2020 இது ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்டு ஹார்ட் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணேன். ஸோ ஒய் இட் இஸ் செலிப்ரேட்டட்ன்ட்டு நம்ம சொன்னோன்னா, வேர்ல்டில் 1.7 crore டெத் வந்து ஹார்ட் டிசீஸ்னால 1.7 crore. ஸோ நம்ம எப்படி பார்க்கணுன்னா 31% ஆஃப் டெத் இஸ் டியூ டு ஹார்ட் டிசீசஸ். ஸோ அதனால் இட் பிளேஸ் அ நம்பர் 1 கில்லர் ஃபார் ஹோல் ஹார்ட் டிசீஸுங்கிறதுனால வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வேர்ல்டு ஹார்ட் டே. இந்த வேர்ல்டு ஹார்ட் டே வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னா, எவ்ரிபடி ஷுட் நோ அபவுட் த ஹார்ட் டிசீசஸ் அப்படிங்கிற எண்ணத்தில் இது செலிப்ரேட் பண்ணுது. நாங்கள் எல்லா கார்டியாலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த டிவி ப்ரோக்ராம் மூலமாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் மீ இன் ஹியர் டு கிவ் அ கிளிம்ஸ் அபவுட் த ஹார்ட் டிசீசஸ், டு என்லைட்டன் த பப்ளிக். அதாவது ஹார்ட் டிசீஸ்னால் என்ன, அதுக்கு ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம பண்ணணும், ஒய் வி ஆர் லூசிங் பீப்புள் அட் வெரி வெரி யங் ஏஜ். அதுதான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவுடைய தீம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருடைய கார்டியாலஜிஸ்டுடைய ஒரு ட்ரீமாகவும் தாகமாகவும் இருக்குது. ஏன்னா நான் டாக்டர்ஸை பார்க்கும்போதே அவங்க அட்வைஸ் பண்ணுறது நிறுத்தவே மாட்டாங்க. they will keep going, they'll have that urgency வந்து நம்ம பார்க்கலாம். definitely so it is definitely a cardiologist dream, a doctor's dream, a medical practitioner உடைய ஒவ்வொருத்தருடைய ட்ரீமையும் வந்து சீக்கிரத்தில் நம்ம நினைவாக்குவோம் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு டைம்ல வந்து நிறைய டிசீசஸ் இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. அது இல்ல அப்படிங்கறது வேக்சினேஷன் மூலமா they fully everything is eradicated. அந்த மாதிரி ஹார்ட் டிசீசஸும் நம்ம சீக்கிரத்திலே வந்து there are no more diseases. We have taken the precautions. அப்படிங்கிற ஒரு நிலை சீக்கிரமாக வரும் அப்படின்னு நம்பி நான் நிறைய கேள்விகள் என்னுடைய மனசு நிறைய எப்பவுமே டாக்டர், as you know me, I am full of questions. Thank you. So today also I am full of questions, doctor. Sure. First of all, the World Heart Day குடைய தீம் என்ன டாக்டர்? இந்த வருஷ தீம் என்ன? அதாவது வேர்ல்ட் ஹார்ட் டே தீம் நம்மளே you have given me almost சான்சஸ் ஆன் எவ்ரி இயர். இது எனக்கு வந்து 25th இயர். அதாவது 2024 1999 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2020 வேர்ல்டு ஹார்ட் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த தீமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. ஓகே, தென் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த தீம் வந்து மாறிட்டே வரும். அதாவது தீம் அப்படின்னா என்னென்னா, ஒரு தடவை வந்து என்னென்னா சில்ட்ரன் வித் ஹார்ட் டிசீஸ் அப்படின்பாங்க. அந்த இயர் ஃபுல்லாக சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது ஹார்ட் டிசீஸ் ஏன் வருது சில்ட்ரனுக்கு, அப்போ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற தீமை நம்ம அந்த இயர் ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். அடுத்த இயர் வந்து என்ன பண்ணுவோம்னா விமன் அண்ட் ஹார்ட் டிசீஸ். அப்போ விமனுக்கு ஏன் ஹார்ட் டிசீஸ் வந்து மோர் வருது, அது எதனால் வருது, என்ன ரீசன்னால் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு தீமை நாங்கள் வந்து அதை முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் எப்படின்னா நோ யுவர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நோ யுவர் நம்பர்ஸ்னால் யூ ஷுட் நோ, அதாவது உங்கள் டெலிஃபோன் நம்பர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், யார்கிட்ட கேட்டாலும் செல் நம்பர் சொல்கிறோம். அதேமாதிரி உங்களுடைய நம்பர்ஸ், இப்போ வந்து பிளட் குளுக்கோஸ் நம்பர் என்ன, சுகர் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அந்த நம்பர் தெரியணும். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அந்த கொலஸ்ட்ரால் நம்பர் தெரியணும்.
ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தருடைய ஹார்ட், அதாவது 1.7 crore டெத், 31% வந்து ஹார்ட் டிசீஸ்னால டை ஆகிறாங்கன்னா வி ஷுட் ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த தீம் வந்து மாறிட்டே வருது. இந்த வருஷம் என்ன தீம்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னா, அதாவது ஹார்ட்டை, அதாவது நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம அந்த ஆக்ஷனுக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம வந்து இந்த செடென்ட்ரி லைஃப்லேருந்து வெளியே வரணும். இந்த எல்லா டிசீஸையும் பற்றி நமக்கு தெரியணும். ஸோ யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து வேர்ல்டு ஹார்ட் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது எல்லா கண்ட்ரீஸ்லேயும், அமெரிக்கன், யூரோப்பியன் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்த 29th செப்டம்பர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து நம்ம அதோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம வந்து பப்ளிக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவுடைய தீம் உடைய. Yes, and for every disease we must first know the reasons. Yes. காரணம் என்ன? ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நம்ம crores கணக்குல டெத் சொன்னீங்க. இப்போ நாங்களே வந்து ஒரு வயது குறைந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாங்க கேக்குற கேள்வி ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்னு நாங்க சாதாரணமா கேட்போம். ஒரு 40s 50s ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு it is becoming normal today. So what are the reasons? ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த மட்டும் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு 5 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. மெயின் ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்னு பேர். இது வந்து எப்போவும் இருக்கும். அதாவது முதல்ல நம்பர் 1 வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கர்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸில் டை ஆகிறது வந்து வெரி வெரி காமன். ஸோ ரைட் ஃப்ரம் யங் ஏஜ் ஆன்வர்ட்ஸ், 30 years, 35, 40. ஸோ ஸ்மோக்கிங் ரேங்க்ஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்து ஒரு மெயின் ரீசன் ஃபார் ஹார்ட் அட்டாக். தேர்ட் டிசீஸ் வந்து என்னென்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம். உயர் ரத்த அழுத்தம்னா நான் முதல்ல சொன்ன உங்கள் நம்பர்ஸ், உங்கள் பிபி எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியணும். நம்ம பிபி வந்து 130/80 இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது வந்து பிபி தான். ஸோ அந்த ஹை பிபி வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ராலை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும். என்ன டயட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, எதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற நோக்கம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும். 5வது ரீசன் வந்து என்னென்னு பார்க்கும்போது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இதில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் வந்து மோர் தென் 20 million பீப்புளுக்கு வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்காங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னா, இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, இப்போ வந்து ஒர்க் அட் ஹோம். ஸோ ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்போ எல்லோரும் வீட்டில் உட்காந்து அது அப்நார்மல் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து அமெரிக்கன் டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நைட்டு தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஒர்க் 7 PM ஆரம்பித்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் ஃபுல்லாக தூக்கிடுறாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி டைம் டு ஒர்க். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் அவங்க போயிருந்தாங்க. ஸோ ஒர்க் அட் ஹோம். ஸோ இதுதான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன். இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஹார்ட் டிசீஸுக்கு காமன் காரணம். ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன டாக்டர் சம்பந்தம்? ஹைப்பர் டென்ஷனுங்கிறது வந்து உயர் ரத்த அழுத்தம். உயர் ரத்த அழுத்தம்ங்கிறதுக்கு மெயினாக எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது வந்து ஒரு 130/85 மேலே உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷனுங்கிறது வந்து டார்கெட் ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த ரத்த அழுத்தம் வந்து நம்ம நினைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிபி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முதல் திங் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். we should know that we have a hypertension. இல்லை எங்கள் பரம்பரையிலேயே பிபி கிடையாது அப்படின்லாம் அந்த ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மித்ஸு இந்த இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து we have to accept. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சில திங்ஸ் வந்து தெரியணும். சிலவங்க வந்து டாக்டர்ஸ்ட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க, டாக்டர் 100+ ஏஜ் வந்து பிபி இருக்கலான்னு சொல்கிறாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் 60 year old அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து 100+60 160 வரைக்கும் இருக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த தியரி வந்து இப்போ அப்சல்யூட், இப்போ வந்து கிடையாது. ஸோ பிபி வந்து 130/85 பை எனி மீன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே ஒரு டாக்டருடைய கோட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு பிபி வந்து கூடிரும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிபியை வந்து டாக்டர் வந்து எடுத்துகிட்டு அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனோடு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஒரு டாக்டரை பார்த்தோன்னே, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பை பார்த்தோன்னே, அங்கே பேஷண்ட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கிற அதை பார்த்த உடனே பிபியை வந்து அவங்களுக்கு ஏறும். ஸோ ஃபஸ்ட்டு பிபி இஸ் நாட் டேக்கன்.
அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரோ கழித்து அவங்க திருப்பி ஒருத்தர் பிபி பார்க்கும்போது ஸ்டில் இஃப் இட் இஸ் ஹைனா யூ கேன் டேக் இட் அஸ் அ ஹைப்பர் டென்ஷன். அதுவும் ஒரு 3 அக்கேஷன்ஸுக்கு நம்ம வந்து செக் பண்ணணும். சப்போஸ் ஃபஸ்ட் டே இல்லைனாலும் ஒரு 3rd டே திருப்பி போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிபியை செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இஃப் இட் இஸ் ஸ்டில் ஹை அப்படின்னா வந்து ஹைப்பர் டென்ஷன். இதில் வந்து சில வகைகள் இருக்குது. ஆக்சிலரேட்டட் ஹைப்பர் டென்ஷன், ரிஃப்ராக்டரி ஹைப்பர் டென்ஷன். அப்படின்னா என்னென்னா சப்போஸ் பிபியை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே 200/100 இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிஃப்ராக்டரி ஹைப்பர் டென்ஷன். அவங்களுக்கு வந்து சில ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு 5 ட்ரக் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு போகும்போது இட் அஃபெக்ட்ஸ் 4 ஆர்கன்ஸ். 4 ஆர்கன்ஸ் அப்படிங்கும்போது டார்கெட் ஆர்கன்ஸ் பாரு, பிரெயின், கிட்னி, ஹார்ட். பிரெயின், கிட்னி, ஹார்ட், ஐஸ். ஸோ இந்த 4 ஆர்கன் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம். அதனால தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பிபிக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து மெயின் வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ ஒருத்தருக்கு வந்து மோர் தென் 5 இயர்ஸ் பிபி இருக்க ஆரம்பிச்சிட்டனாலே அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக பண்ணணும். டாக்டர்ஸ்கிட்ட வந்து அவங்க வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. நல்ல டாக்டர்ஸ், அதாவது அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியன் அவங்கள பார்த்து, அது இல்லைட்டா அவங்களுடைய இப்போ ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ்னாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பிபி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அப்பேரட்டஸ் வந்து நல்லா இருக்கான்னு மேலே பார்க்கணும். அவங்க வந்து காமன் கூல் மைண்டில் உட்காந்து அவங்களுக்கு பிபி இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷனுங்கிறத நான் அவங்க பார்த்ததுக்கப்புறம் பிபி இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து அவங்களுக்கு விடுதலை பெறலாம். நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி டயபெட்டிஸ் இஸ் அஃபெக்டிங் த பேன்க்ரியாஸ் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் உண்டாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. டயபெட்டிஸ் வந்து செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். டயபெட்டிஸ்ங்கிறது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் டயபெட்டிஸ் இஸ் அ மதர்லேண்ட், அதாவது இந்தியா இஸ் த மதர்லேண்ட் ஃபார் டயபெட்டிஸ். அந்த அளவுக்கு இப்போ இது வந்துட்டு இந்தியாவில் வந்து காமன், அதாவது வி ஈட் மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதுவும் மெயினாக வந்து சதர்ன் பீப்புள், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள் வந்து மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு யூஸ்வலி வி டென் டு கெட் பெல்லி. ஸோ அந்த பெல்லி கொஞ்சம், அதாவது அந்த வயிறு அதிகமாக, அந்த வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ வந்து அதிகமாக ஆக அவங்களுக்கு வந்து அந்த 4 டிசீஸ் வந்தது. அதாவது சுகர், அதாவது பேங்க்ரியாஸ். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. டயபெட்டிஸ் வந்து மெயினாக வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. அப்போ அந்த இன்சுலின் வந்து குறைய செக்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வருது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸில் எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் வந்து பதிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதுதான் அவங்களுக்கு மெயின். என்றைக்கு டயபெட்டிஸ் ஆரம்பிக்கோ அன்னைக்கு ஹார்ட் டிசீஸ் ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். ஹார்ட் டிசீஸுங்கிறது அந்த இரத்த குழாயில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து பதிய ஆரம்பிச்சிருது. அந்த கொலஸ்ட்ரால் பதிய ஆரம்பிக்கும் போது அது நேரோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஒவ்வொரு பிளட் வெசல்ஸ்லையும் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஹார்ட்டில் மொத்தம் 3 இரத்த குழாய்கள் இருக்குது. இந்த 3 இரத்த குழாயையும் அந்த டயபெட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சைலண்ட் கில்லர். ஸோ டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது அது ஹார்ட் டிசீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாக, சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் 65 வயசில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்துடுது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ்னால அந்த இரத்த குழாய்கள் வந்து கொலஸ்ட்ரால் பதிய ஆரம்பிச்சிருது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்னா டயபெட்டிக் கார்டியோ மயோபதிங்காங்க, அந்த மசிலையும் அதை அஃபெக்ட் பண்ணிடுது. அந்த மசிலை அஃபெக்ட் பண்ணும்போது பம்பிங் ஆக்ஷன் வந்து குறைஞ்சிருது. ஸோ கார்டியோ மயோபதிங்கிற ஒரு டிசீஸ் வந்துடுது. மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ டயபெட்டிஸில் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க தே சீக் அட்டென்ஷன் வெரி லேட். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நெஞ்சு வலின்ட்டு வந்து டாக்டர்ஸ்ட்டு வந்துருந்தாங்க. ஸோ டயபெட்டிஸில் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த இரத்த குழாய் அந்த நர்வ்ஸ் எல்லாத்தையும் அது வந்து மதக்க செய்துருது. அப்போ அந்த பெயின் சென்சேஷன் வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு தே ப்ரெசன்ட் டிஃப்ரெண்ட்லி. எப்படின்னா மூச்சு திணறல் வரும், இல்லைன்னா படபடப்பு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கும், முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும், தாடை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேரியட் ப்ரெசன்டேஷன் டயபெட்டிஸில். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு டாக்டரை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து எவ்ரி 6 months வந்து ஒரு ஃபிசிஷியனை பார்க்குறது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஓகே, அந்த தேர்ட் villain is cholesterol அப்படினு சொன்னீங்க. How does that villain affect the heart? So cholesterol, so that is a very brilliant question.
ஸோ கொலஸ்ட்ராலை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம வந்து வி அடாப்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆக்சுவலாக வெஸ்டர்னர்ஸ் வந்து நம்ம கல்ச்சரை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம ஏஷியன் நம்ம ஏன்ஷியன்ட் நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து வி ஒர்க் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் தான். நம்ம வந்து பேசிக்காக நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர்ஸ். தே டோன்ட் ரிலே ஆன் கார்ஸ், பஸ்ஸஸ் ஆர் எனிதிங். இன்றைக்கும் அவங்க வந்து சைக்கிளில் தான் போகிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ சைக்கிளிங் ப்ளஸ் வாக்கிங். ஸோ அவங்க வந்து அதை வந்து இப்போ வெஸ்டர்னர்ஸை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம வந்து வெஸ்டர்னர்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். இப்போ பக்கத்தில் அடுத்த தெருக்கு போகும்போது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம காரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம பைக்கை தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நடந்து போகிறத வந்து குறைச்சிட்டோம். ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து இந்த கொலஸ்ட்ரால் அக்குமுலேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ராலில் மெயினாக என்னென்ன பண்ணுறோம்னா ஜங்க் ஃபுட். ஸோ ஜங்க் ஃபுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது வெஸ்டர்னர்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம், பர்கர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டிவி பார்த்துட்டே நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஸோ அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ கொலஸ்ட்ரால் டயட், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் டயட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், பர்கர்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சில ஆயில்ஸ் வந்து நம்ம அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட், அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எது எதுலலாம் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெயில் வந்து அதிகமாக இருக்குது, கடலை எண்ணெயில் இருக்குது, பாம் ஆயிலில் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுற எல்லா ஜங்க் ஃபுட்டையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணும்போது இந்த கொலஸ்ட்ரால்லேருந்து நம்ம விடுதலை பண்ணலாம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால்லே குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அக்லி கொலஸ்ட்ரால். ஸோ 3 டைப், குட், பேட், அக்லின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா, ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து தடுக்கு. ஸோ இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம கூட்டுறது அப்படின்னா, வாக்கிங், ஆல்மண்ட்ஸ் சாப்பிடணும், ஸோ ஃபிஷ் நல்லா சாப்பிடணும். ஸோ இது இருந்துச்சுன்னா அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த டயபெட்டிஸில் எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அது வந்து மெயினாக வந்து இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி விட்டுருது டயபெட்டிஸ். ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இன்னொன்று ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்லாத்துக்கும் இது தெரியணும். நோ யுவர் நம்பர்ஸ் சொன்னல, இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 100க்கு கீழே இருக்கணும். அப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு அந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, அது வந்து 150க்கு கீழே இருக்கணும். அது வந்து டயபெட்டிஸில் கூட இருக்கும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட இருக்கும், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையா இருக்குது. இதுதான் வந்து டிப்பிக்கல் டயபெட்டிஸில் இருக்கும். அப்புறம் மெயின் வில்லன் நீங்கள் சொல்கிறது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் அட்டாக்கு மெயின் வில்லன். ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 100க்கு கீழே இருக்கணும், டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 180க்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம அதுக்கு எப்பேற்பட்டாது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாகவும் ட்ரக்ஸ் மூலமாகவும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை 100க்கு கீழே வைக்கும்போது ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம விடுதலை பெறலாம். நீங்கள் இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. பட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஏஜ் கூட ஆனாலே வி கம்ப்ளைண்ட், எனர்ஜியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் லெக்ஸ் ஆர் பிகமிங் வெரி வீக். நீங்கள் வாக்கிங் போகிறதே இந்த ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் பீப்புள் இன்க்ளூடிங் மீ? ஏன்னா நானும் அதே காரணத்தை தான் சொல்வேன். லெக்ஸ் ஆர் வீக், வி கான்ட் வாக் அண்ட் வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்று டைம் இருக்குதோ இல்லையோ, எனர்ஜியே இல்லை டாக்டர். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அதாவது அந்த வேர்டை வந்து நம்ம எடுத்துடணும். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுங்கிறது அதுதான். வி ஹாவ் டு வாக். இப்போ வந்து நம்ம நேஷனில் நம்ம அதாவது வேர்ல்டு வைடாக என்ன சொல்கிறோன்னா 150 மினிட்ஸ், அதாவது 150 மினிட்ஸ் யூ ஹவ் டு டூ எக்ஸசைஸ். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம ஒன்றா ஏரோபிக் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ ஏரோபிக் டைப் ஆஃப் எக்ஸசைஸ்னால் என்னென்னா வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங். ஸோ இந்த 4 எக்ஸசைஸும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் யூ ஹேவ் டு கீப் வாக்கிங். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. 100 இயர்ஸ் ஆனாலுமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கீப் வாக்கிங். அதில் வந்து இந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து தட் இஸ் யூ ஷுட் டேக் இட் அவுட். அந்த வேர்டே இருக்கக்கூடாது. ஸோ செடென்ட்ரி, அதாவது இப்போ சிலவங்க சொல்லுவாங்க நான் வந்து வீட்டில் ஒர்க், நீங்கள் இப்போ சொன்னீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நான் ஒர்க் பண்ண தானே செய்கிறேன், அப்போ அது தட் இஸ் நாட் அ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுங்க. அது கிடையாது. வி ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் ஹவுஸ் அண்ட் வாக். 45 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம வாக் பண்ணியே ஆகணும் டு ப்ரிவென்ட் ஹார்ட் டிசீஸ். அது வந்து வாக் ஃபார் லைஃப். நீங்கள் அதுதான் யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் யூ ஹாவ் டு வாக். அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஒர்க்.
இப்போ நீங்கள் வீட்டு ஒர்க்கு ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் சரி, இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் நான் போகிறேன், நான் ஐ ஷுட் நாட் டெல் த பப்ளிக் நான் தான் ரவுண்ட்ஸ் போகிறேன்னு, நான் தான் இப்போ வாக்கிங்கில் தானே நான் போய் எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்கேன். அது கிடையாது. எவ்ரி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸோ ஹவுஸ் ஒய்ஃபோ இன்ஜினியர்ஸோ, யூ ஹேவ் டு கோ 45 minutes எவ்ரிடே, எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் யூ ஹேவ் டு கோ. இந்த டயர்ட்னஸ்ங்கிறது வர்றது வந்து எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அந்த டயர்ட்னஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாட் ஐ சே இஸ் யூ ஹேவ் டு ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 7 hours. ஸோ 7 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கி பாருங்கள், இல்லைன்னா 6 to 7 hours நீங்கள் நல்லா தூங்கி பாருங்கள், யூ வில் ஃபீல் பிரிஸ்க் எவ்ரிடே. அந்த டயர்ட்னஸ் ஏன் வருது அப்படிங்கிறத எதுவும் டிசீஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது அனீமியா இருக்கான்னு பார்க்கணும். ஹீமோக்ளோபின் லாஸாக இருந்தால் கூட ஒரு ஏஜில் வந்து பர்டிகுலர் ஏஜில் வந்து டயர்ட்னஸ் வரும். ஸோ அந்த சிக்னஸை நீங்கள் சரி பண்ணிவிட்டு இஃப் யூ கீப் வாக்கிங் யூ கேன் ப்ரிவென்ட் ஹார்ட் டிசீஸ். ஓகே. அண்ட் ஆஸ் அ விமன் ஐ வுட் ப்ரௌட்லி சே கடவுள் எங்களை பிளஸ் பண்ணியிருக்காரு அதிகமா. டெஃபினெட்லி 100% அதிகமா பிளஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஹார்ட் அட்டாக்ல இருந்து எங்களுக்கு பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு காட் கொஞ்சம் பார்ஷியலா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி so that is a privilege that we have. ஆனா இந்த நாட்கள்ல விமனுக்குமே ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, although it is minimum, மென் அளவுக்கு இல்ல. ஆனா விமன் ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவாக விமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். எனக்கு அது ரொம்ப த விமன் வித் ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு நான் நினைப்பேன். ஏன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து மென்னு தான் இருப்பாங்க. 80%. ஏன்னா விமன் பிரிங் மென் டு த ஹாஸ்பிட்டல், மென் டோன்ட் பிரிங் விமன் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் அது ஒரு பெரடாக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரெட் வின்னர்ஸ் மென்னுக்கு தான் வந்து விமன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சின்ன அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டுக்கு ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருந்தானே, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏன் நீங்கள் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகல, ஏன் மூச்சு வாங்குது, சாப்பிட்டுட்டு நீங்கள் நடந்து வரும்போது நான் மூச்சு வாங்குறத பார்த்தேன், இது வந்து பட் மென் வந்து அதை தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அந்த ஒர்க் போகிறதுலே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர விமன் வந்து எல்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் வேர்ல்டு வைடே நீங்கள் பார்க்கும்போது விமன் வந்து எல்லாரையும், அதாவது மென்ல, அதாவது அவங்க ஹவுஸ் ஹோல்ட் மென், அவங்க சில்ட்ரன் எல்லாரையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தே ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். அது வரைக்கும் அந்த 11 மணி வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய வச்சது. ஈவன் அவங்களுக்கு 7 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் 11 மணிக்கு தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். விமன் வந்து கம் லேட் ஃபார் த அட்டென்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ். அது ஒரு பெரிய மெனஸ். அது தட் இஸ் த திங் யூ ஹேவ் டு அக்செப்ட். ஸோ விமனுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் அ ரெகுலர் ஹார்ட் செக்கப். எல்லா ஏஜில் இருந்துமே அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. நீங்கள் யூ ஆர் 100% கரெக்ட். ஈஸ்ட்ரோஜன் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹார்ட் டிசீஸ். பட் அதை எதனால அப்போ அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்னா, ரைட் ஃப்ரம் த மெனார்கி, அதாவது லெஸ் தென் 10 years அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலோ, அதுக்கப்புறம் மோர் தென் 25 years அவங்களுக்கு வந்தாலுமே அது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி செகண்ட், இப்போ வந்து மெனார்கிக்கு அப்புறம் அடுத்தது வந்து என்ன வருதுன்னா ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களுக்கு வந்து பிபி வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் வருதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அந்த ப்ரெக்னென்சியில் பிபி வந்துச்சுன்னா த்ரூ அவுட் தியர் லைஃப் ஸ்டைல் தே வில் டெவலப் அ ஹைப்பர் டென்ஷன். அதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் பேர். ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர் 24 weeks ஆஃப் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு பிபி வந்தாலோ, காலில் வீக்கம் வந்தாலோ, அந்த அல்புமின் எக்ஸ்க்ரீஷன் ஆச்சுனாலோ அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆரம்பிச்சு. ஸோ அவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து அந்த ப்ரெக்னென்சியில் வரும் சில அவங்களுக்கு இம்பேர்ட் குளுக்கோஸ் ஐஜிடிம்பாங்க, இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ். அப்படி வந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து வந்துடுது. ஸோ இந்த மூணும் அவங்களுக்கு வந்துச்சுன்னா டயபெட்டிஸும் வந்துடும், ஹைப்பர் டென்ஷனும். இந்த 2 டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த ஈஸ்ட்ரஜனுடைய அந்த ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு போயிடுது. ஸோ 45 years அவங்களுக்கு இந்த மெனோபாஸை தாண்டினதுக்கு அப்புறம் மென் அண்ட் விமன் ஹேவ் அ சேம் ஈக்குவல் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இந்த 45 yearsக்கு முன்னால் டயபெட்டிஸ் வந்தாலோ, ஹைப்பர் டென்ஷன் வந்தாலோ, தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போதைராய்டிசம், அந்த 3 டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் போயிடும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ தட் இஸ் த திங்.
அப்புறம் அனதர் திங் வந்து அந்த ப்ரெசன்டேஷனே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிரும். இப்போ மென்னுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலியோடு வராங்க. ஆனால் விமெனுக்கு வரும்போது என்னென்னா அவங்க தே சீக் மெடிக்கல் ஹெல்ப் ஆஃப்டர் சம் டைம். அந்த நெஞ்சு வலியெல்லாம் அவங்களுக்கு தாங்கக்கூடிய, அவங்களுக்கு ஏற்கனவே குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தாங்கி பழகிடுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் பெயினையும் அவங்க தாங்கி பழகிருந்தாங்க. அந்த தாங்கி பழகி என்ன ஆகுதுன்னா அவங்க எங்கிட்ட அட்டென்ஷனுக்கு வரும்போது ஆல்ரெடி இட்ஸ் லேட். ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஃபார் விமன். அப்போது அவங்களுடைய அந்த ஏர்லியாக நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து லேட் ஆயிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு விமனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மார்ட்டாலிட்டி, அதாவது இந்த ஏர்லியாக அவங்களுக்கு வந்து நாங்கள் லூஸ் பண்ணுறது வந்து அதிகம். ஸோ அதனால் யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு விமன் அண்ட் எவ்ரி விமன் should after 40 years they should have a heart checkup every 6 months. Yes. And now children, doctor. Yes. Children of course நம்ம ஒரு சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சின்ன பிள்ளைல சாப்பிடாம எப்போ சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைல விளையாடாம எப்போ விளையாடுறது, சின்ன பிள்ளைல தூங்காம எப்போ தூங்குறது, சின்ன பிள்ளைன்னு நம்ம சொல்றோமே. சின்ன பிள்ளைக்கு ஹார்ட் டிசீஸ் வருமா டாக்டர்? எஸ், இது ஒரு ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். எவ்ரிபடி ஷுட் நோ அபவுட் சில்ட்ரன் அண்ட் ஹார்ட் டிசீஸ். ஸோ சில்ட்ரன் அண்ட் ஹார்ட் டிசீஸுங்கும் போது மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ்லேருந்தே நம்ம வரணும். ஸோ ஹார்ட் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அது ஹார்ட் அட்டாக்கை மட்டும்தான் பற்றி பப்ளிக்கு தெரியுதே தவிர சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் டிசீஸ் வருதுங்கிறத கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் எப்படின்னா கன்சாங்னஸ் மேரேஜ், அதாவது இப்போ மாமா பொண்ணை கெட்டுறது, அத்தை பையனை கெட்டுறது அப்படிங்கிற கல்ச்சர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன ஆகுதுன்னா தே டென்ட் டு டெவலப் அ ஹார்ட் டிசீஸ். அதான் கன்ஜெனிட்டல். பிறக்கும் போதே வேல்வில் ப்ராப்ளம் இருக்கும். இல்லை ஹார்ட்டில் வந்து மொத்தம் 4 வேல்வ்ஸ், 2 செவுரு, அதாவது 2 செப்டம், ஏட்ரியல் செப்டம், வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்குது. அதில் ஹோல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், அந்த செப்டத்துலேருந்து ஓட்டை வந்துடும். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் வந்துடுது. இல்லாட்டா அந்த வால்வ் வந்து சுருங்கிடுது. ஸோ இந்த கன்சாங்னஸ் மேரேஜ். ஸோ மெயினாக நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த ஹார்ட் டிசீஸ் சின்ன பிள்ளையில தூக்கிட்டு வரும்போது பிறந்த உடனே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வரும்போது நாங்கள் கேட்குறது நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. ஸோ அதை வி ஹேவ் டு அவாய்ட். ஸோ கன்சாங்னஸ் மேரேஜை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈவன் தே டெவலப் ப்ளூ பேபிஸ். ஸோ ப்ளூ பேபிஸ்னால் பிறக்கும் போதே ப்ளூவாக பிறக்காங்க. அப்போ நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் வந்து கம்பைன் ஆயிடுது. ஸோ அதனால் ஹார்ட் டிசீசஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த பர்த் இட் செல்ஃப். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டா நல்லாயிரும். இது ஒரு செக்மெண்ட். அடுத்தது நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அடல்ட்ஸ் அண்ட் அடலசன்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் சில்ட்ரன். அதாவது முதல்ல அவங்கள நம்ம கரெக்டாக அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒபிசிட்டிங்கிறது வந்துடும். ஸோ இந்த ஒபிசிட்டிங்கிறது ஹார்ட் டிசீசஸ்க்கு வந்து அது அனதர் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ ஒபிசிட்டிங்கிறது இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து அவங்க வீட்டில் ஏற்கனவே நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸை முந்தையெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கூல்ஸில் வந்து ஃபிசிக்கல் பீரியடுன்னு உண்டு. இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பீரியட் வந்து கிடையாது, பிடி பீரியடுங்கிறது கிடையாது. ஸோ அது நான் யூஸ்வலாக அந்த லாஸ்ட் பீரியட் வந்து ஃபுட்பாலுக்கோ ஹாக்கிக்கோ கபடிக்கோ இல்லாட்டா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கொடுக்குற கிடையாது. அதனால வாட் எவர் வி ஈட், ஸோ அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒபிசிட்டியை கொண்டு வந்துடுது. பெரிய வயிறு ஆகிறது. அவங்களுக்கு வந்து அவங்க சீக்கிரத்துலேயே வந்து அவங்க வந்து பைக் கேட்காங்க. ஸோ அதனால் அவங்களால வாக்கிங் போக முடியாது, ஜாகிங் போக முடியாது, ஸ்விம்மிங் போக முடியாது. ஸோ யூ ஹாவ் டு என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ். என்ன சாப்பிடணும், எது ஹெல்த்தி டயட், எது பேலன்ஸ்டு டயட், கொலஸ்ட்ரால் டயட்டை அவாய்ட் பண்ணணும். இதை நம்ம வீட்டில் நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா வி ஷுட் ப்ரிவென்ட் ஹார்ட் டிசீஸ். டாக்டர், இந்த டயட் கல்ச்சர் நீங்கள் சொல்கிறீங்க, பர்கர் சொல்கிறீங்க, அப்புறம் ஃபாரின் ஃபுட்ஸ், இந்தியன் ஃபுட்ஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க. என்ன சாப்பிடணும் டாக்டர்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பேலன்ஸ் டயட்டுங்கிறது நம்ம எவ்வளவு சாப்பிடணும், அதாவது ஃபேட் எவ்வளவு, ப்ரோட்டீன் எவ்வளவு, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு. ஸோ மெயினாக நம்ம போர்ஷன்ஸில் வந்து லெஸ் தென் 30% வந்து ஃபேட் இருக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னே கிடையாது, பட் வி ஹாவ் டு பர்ன் தட் கொலஸ்ட்ரால்.
ஆனா நம்ம இந்தியன் ஃபுட் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலே தானே டாக்டர். நம்ம கூட்டு கொலஸ்ட்ரால், நம்ம குழம்பு எவ்ரிதிங் இஸ் கொலஸ்ட்ரால். நம்ம தோசை கொலஸ்ட்ரால், தோசையிலேயே நமக்கு வந்து நெய் தோசை தான் நம்ம கேட்கும். நம்ம வந்து போகும்போதே நெய் ரோஸ்ட் தான் நம்ம கேட்கும். ஸோ தட் இஸ் த ஒர்ஸ்ட் திங். இப்போ நம்ம அப்ராட்லாம் போனோம்னா ஒரு சின்ன ஒரு வடையை கொடுத்தா கூட ஐயோ அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி தே அவாய்டு த ஆயிலி ஃபுட்ஸ். ஸோ ஆயிலி ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபேட் வந்து நம்ம கன்சம்ஷனில் வந்து லெஸ் தென் 30% தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 30%ன்னு சொல்லும்போது இந்த கூட்டு குழம்பெல்லாம் ஒதுக்கி ஒரு 30% போல நினச்சிடக்கூடாது. கரெக்ட். ஸோ லெஸ் தென் 30%. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் நமக்கு வந்து வெரி லெஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது நம்ம டயட் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கூட்டு வந்து அதிகமாக இருக்கணும், ரைஸ் வந்து கூட்டு மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இருக்கணும். ஸோ அந்த ரைஸ் அளவு வந்து கூட்டு மாதிரி இருக்கணும், கூட்டு வந்து நம்ம ரைஸ் அளவு வந்து கூட்டு மாதிரி இருக்கணும். இத்தனோண்டு தான் நம்ம ஒரு கப் தான் வச்சு நம்ம சாப்பிடணும். ஸோ அதுதான் நமக்கு மெயின். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஷுட் பி ஹை. ஸோ ப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்னா எக் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அது எப்படின்னா ஒயிட் ஆஃப் த எக் வந்து ப்ரோட்டீன். ஸோ பிராய்லர் சிக்கன் வந்து ப்ரோட்டீன். ஸோ யூ கேன் ஈட். இப்போ அடலசன்ஸ்க்கு வந்து யூ கேன் என்கரேஜ் கிவிங் ப்ரோட்டீன் டயட், பட் அட் தி சேம் டைம் யூ ஹவ் டு கீப் எக்ஸசைசிங். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதே மாதிரி கொலஸ்ட்ராலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மெயினாக வந்து நம்ம ஏஜுக்கு என்னென்னா நட்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கு நட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு பழக்கணும். அட்லீஸ்ட் 2 to 3 வெஜிடபிள்ஸ் ஷுட் பி தேர் இன் அவர் டயட் டெய்லி. அதே மாதிரி 4 times or 3 times வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது சொல்லணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து மெயின் டயட்டில் நமக்கு இருக்கணும். லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் ஃபேட். ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ்டு டயட். ஸோ டாக்டர் என்ன சாப்பிடணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்க, டயட் சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் மனசு ஃபுல்லாக இப்போ பாரம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்குது, வயதானவங்களுக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ என்ன தான் நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலும், என்ன தான் நீங்கள் டயட் சொல்லி கொடுத்தாலும், இந்த பாரமான உள்ளம், that competition in every age, even older people, they are also competing, and the competition and the stress, எங்கேயோ ஓடிட்டே இருக்கோம் இல்லையா, we are running after something all the time. So இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் இஸ் ரிலேட்டட் டு த பிரெயின் தானே டாக்டர், அதுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் லைக் இட் இஸ் ரிலேட்டட். ஏன்னா நிறைய பேர் டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் தே ஆர் ஃபைன், ஓல்ட் ஏஜில் கூட நல்லா தான் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. மதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க, ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க. நிறைய வயது ஓல்டு பீப்புள் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க, ஆனால் நல்லா தான் இருக்காங்க. ஸோ ஹவு வில் யூ கன்வின்ஸ் மீ டாக்டர் தட் ஸ்ட்ரெஸ் வில் அஃபெக்ட் த ஹார்ட்? இல்லை, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கொஸ்டின், நல்ல டிஸ்கஷன். இது வந்து எப்படி ஹவு ஐ ஷுட் புட் இட் அவுட் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது நம்ம பரபரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. யூ ஷுட் பி ஆக்டிவ். ஆக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து சுறுசுறுப்பாக எந்த நேரமும் அவனை பிடிக்கவே முடியாது, எப்போவுமே ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருப்பான், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து மைண்ட் லெவலில் இப்போ ஒரு பீரியடில் வந்து நம்ம வந்து இதுதான் பண்ணணும், இந்த ஏஜில் 30 yearsக்குள்ளே ஐ ஷுட் பி எ மில்லியனர், அது ஸ்ட்ரெஸ். நீ நாட் பி. ஐ கேன் பிகம் எ மில்லியனர். அந்த பையன் மாதிரி இல்ல, இந்த பொண்ணு மாதிரி இல்ல, அதுதான் கம்பேரிட்டிவ். அதான் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு, ப்ரேயர்ஃபுல் லைஃப். ஸோ ப்ரேயரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிடுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் வில் ஃபால் இன் லைன். அதில் வந்து 100% ட்ரூ. ஒரு 45 minutes நீங்கள் டெய்லி, யாருக்கும் நான் இதை தான் சொல்லுவேன், என் பேஷண்ட்ஸுக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் வந்தாலும் நான் சொல்லிடுவேன்னா, அது வந்து யூ ஹாவ் டு கீப் ப்ரேயிங். ஸோ 45 minutes மார்னிங் வந்து அது வந்து தட் டேக்ஸ் அவுட் த ஸ்ட்ரெஸ் அவுட். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ ப்ரேயர்ஃபுல் லைஃப். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ கேன் பிகம் எ மில்லியனர். அது வந்து ஒரு பெரிய, அது ஒரு டார்கெட்டுன்னு கிடையாது. நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துட்டே போங்க, ஸ்கில்ஸை நீங்கள் நல்லா வளர்த்துட்டே போங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒரு ஏம் பண்ணி நான் இத்தனை மில்லியன் நான் வந்து இந்த 30 yearsலாம் சம்பாதிக்கணுன்ட்டு நீங்கள் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இஃப் யூ கீப் டெவலப்பிங் யுவர் ஹேபிட்ஸ்
and if you keep developing your skills, automatically அது will follow you. Success will follow you. நீங்கள் அதை நோக்கி ஓடணும்னு அவசியம் இல்லை. இத்தனை வயசுக்குள்ளே நீங்கள் don't fix targets. ஸோ இந்த டார்கெட்ஸை வச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு நம்ம அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நீ வந்து டாக்டர் ஆகலட்டா உன்னால் நான் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு நீ வந்து டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெனி பெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் தேர். டாக்டர் லைஃபுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் ஒரு டார்கெட்டாக வைக்கணுன்னே அவசியம் கிடையாது. யூ கேன் பிகம் அ இன்ஜினியர், யூ கேன் பிகம் அ பிஸ்னஸ் மேன். So many professionals are there. So you keep your mind open. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி விட்டுரும். ஸோ மணியை நீங்கள் வச்சு don't chase after money. Money will follow you. If you become a very popular, நீங்கள் உங்கள் சிங்கிங் நல்லா இருக்குது, அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டுருங்க. ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் which is important in which is which comes out best in your children. அது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நேச்சுரலி அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் படிக்க வைக்கிறது வேறு விஷயம். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு சொல்லி டாக்டர் ஆகலன்னா நீங்கள் ஒன்றும் முடியாது. அப்போ அது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அதனால தட் பிகம்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிரெயின் தான். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தட் ரிலீசஸ் அ ஹார்மோன் கால்ட் அஸ் கேட்டகாலமீன்ஸ். கேட்டகாலமீன்ஸ்னு ஒரு ஹார்மோன் டெவலப் ஆயிடும். அப்போ அது இந்த படப்படப்பாக இருக்கும்போது ஹார்ட் ரேட்டை கூட்டி விட்டுருது. ஸோ அந்த ஹார்ட் ரேட்டு கூட கூட அவங்களுக்கு அந்த 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 ஆக்சிஜன் டிமாண்ட் ஹார்ட்டுக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் கூடும்போது அவங்களுக்கு இஸ்கீமியா ஈஸியாக டெவலப் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் யங் ஏஜ்லேயே 30 years 35 years 25 yearsல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வருது. டு த எக்ஸ்டென்ட் ஒரு ஹார்ட் டிசீஸ் கால்டஸ் டக்கட்சுபோ கார்டியோமயோபதின்னு இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு விமனுக்கு திடீர்னு இப்போ ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் வருதுன்னு நினச்சிக்கிட்டுங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் கத்திக்கிட்டு இருக்காங்க. டக்குட்டு ஒய்ஃபுக்கு டக்குட்டு மயங்கி விழுந்துருந்தாங்க, நெஞ்சு வெளியில் விழுந்துருந்தாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த ஹார்மோன் ரிலீஸில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஸோ அதை நாங்கள் பார்க்கும்போது அதை நாங்கள் கேர்ஃபுல்லாக நாங்கள் டீல் பண்ணும்போது அந்த எக்கோ எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்க தெரியப்படுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அப்படியே ரிலீவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு ப்ரேயர்ஃபுல் லைஃப், யோகா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வில் ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ். Another problem related to the heart or to the brain ன்னு சொல்லுவோமே, depression. அழுதுகிட்டே இருக்காங்க டாக்டர் நிறைய பேர். விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், they'll be in tears. தனியாக இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நிறைய பேர் ரொம்ப வருஷமாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அது இப்போ நிறைய சைக்காலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க சொல்கிறது இந்த பேஷண்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேஸ் டிப்ரெஷன் இன் சர்டன் லெவல். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடிக்கு சூசைடல் தாட்ஸ், மறிச்சிடலாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன் டைம் அது அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்திருக்கு. அப்படிங்கிற நிலைமையில நம்ம இந்த நீங்கள் சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ் அந்த காம்படிஷன் எல்லாம் நம்ம தள்ளி இருக்கு. இந்த டிப்ரெஷனுக்கும் இந்த கண்ணீருக்கும் ஹார்ட் டிசீசஸ்க்கும் சம்பந்தம் உண்டா? எஸ், டெஃபினெட்லி. ஸோ அனதர் சைட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். ஸோ சைக்கோனா நமக்கு மைண்ட். ஸோ மைண்ட், சொமேட்டிக் அப்படிங்கிறது பாடி. ஸோ மைண்ட் அண்ட் பாடி. ஸோ இந்த டிப்ரெஷன் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளமாக கொடுக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தே டோன்ட் மைண்ட் அபவுட் தேர் ஹெல்த். ஸோ தே டென் டு, அதாவது டிப்ரெஷன்ட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன சாப்பிட்றோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தே கீப் ஆன் மஞ்சிங். என்ன சாப்பிட்றோம், கொலஸ்ட்ரால் நம்ம ஹையாக சாப்பிட்றோமா, எதுவுமே கிடையாது. தே டோன்ட் கோ ஃபார் வாக்கிங். அந்த டிப்ரெஷனில் அப்படியே வீட்டிலேயே உட்காந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறது. ஸோ அவங்க வாக்கிங் போகிறது கிடையாது, என்ன சாப்பிட்றோங்கிறது மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. மற்றவங்ககிட்ட அவங்க ஹார்ட்டை திறந்து பேசுகிறது கிடையாது. அவங்க எல்லா ப்ராப்ளத்தையுமே அவங்களே சால்வ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது. இஃப் தே டோன்ட் ஷேர் தேர் ஃபீலிங்ஸ் வித் த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன் ஆர் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது, அந்த டிப்ரெஷன் லெவல் குறையுது. ஸோ இந்த சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்ங்கிறது மெயினாக ஹைப்பர் டென்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த டிப்ரெஷனில் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பிபி பார்க்கும்போது அவங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ தட் இஸ் த திங். இந்த ஹைப்பர் டென்ஷன் லீட்ஸ் ஆன் டு ஹார்ட் டிசீஸ். இந்த அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல்னால இந்த கொலஸ்ட்ரால் லெவல் கூடிடுது.
ஸோ தட் இஸ் இட் அஃபெக்ட்ஸ் த ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த டியர்ஃபுல் ஐஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுது. இந்த ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸ் ஆகும்போது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, அவங்களுக்கு ஆஸ்துமா வருது, அவங்களுக்கு எல்லா டிசீசஸும் அந்த சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்னால வர்றதுனால அவங்களுக்கு வந்து தே டென் டு டெவலப் ஹார்ட் டிசீஸ் வெரி வெரி ஏர்லி. அப்புறம் ஹார்ட் அட்டாக் தெரியும் டாக்டர் எங்களுக்கு, ஹார்ட் டிசீசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஏன் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்க, உங்கள் ஹார்ட் ஒன்றும் உங்களை அட்டாக் பண்ணாது, அது நம்மளா கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை. உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணும், உங்கள் ஹார்ட் உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் ஹார்ட் உங்களை அட்டாக் பண்ணாது அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ யூ டோன்ட் லைக் தட் வேர்ட், இந்த ஹார்ட் ஃபெயிலியர். ஏன்னா நீங்கள் அப்புறம் ஹார்ட் உங்களை ஃபெயில் பண்ணாதுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் டாக்டர்? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர், ஸோ அந்த வேர்டு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். ஆஃப்கோர்ஸ் ஹார்ட் அட்டாக்குங்கிறத பற்றி நம்ம அப்புறம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது அந்த எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுங்கிறது. ஸோ இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சர்டன் டிசீஸ். பட் காமன் மேனுக்கு வந்து நமக்கு வந்து நெஞ்சு வலி அப்படின்னா ஒரு வேர்டு ஏதாவது ஒரு நம்ம பயங்காட்டுற மாதிரி சொன்னால் தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கங்கிறனால ஹார்ட் அட்டாக்ங்கிற டெவலப் வந்திருக்கு. ஸோ நத்திங் டு டூ வித் அட்டாக் ஆர் எனி திங். ஸோ த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது மெயினாக அதாவது நம்மளுக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்னு இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள் பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து குறையும் போது ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னா ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து திருப்பி ஃபஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக் அப்படின்னா அதுவும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இதுக்கு முந்தைய, அதனால் இதெல்லாம் வந்து ரெப்பிட்டிஷன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் அட்டாக்குங்கிறது ஒரு இரத்த குழாயை அடைக்கும் போது ஃபஸ்ட் அட்டாக், அப்போ ரெண்டாவது இரத்த குழாயை அடைக்கும் போது செகண்ட் அட்டாக், மூணாவது இரத்த குழாயை அடைக்கும் போது தேர்ட் அட்டாக். ஸோ இது வந்து அட்டாக்ஸ். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறதுல இது ஒரு வெரைட்டி. ஸோ இந்த 3 இரத்த குழாயும் அடைப்படும் போது பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிடும். பம்பிங் ஃபங்க்ஷனுங்கிறது நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 55%. இப்போ எக்கோ நோ யுவர் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன், அதில் வந்து நீங்கள் எக்கோ எடுக்கும்போது டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், டாக்டர் என் ஹார்ட் பம்பிங் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளவு? அப்போ நார்மல் வந்து 55, 65, 75 அப்படி இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் போடும். ஸோ அந்த 55%க்கு கீழே வரும்போது ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது எப்படின்னா 30%க்கு கீழேன்னா சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர், 45%னா மாட்ரேட் ஹார்ட் ஃபெயிலியர், 55%னா மைல்டு ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எதனால் வருது அப்படின்னா அந்த 3 இரத்த குழாயும் அடப்புறதுனால வருது. அதுக்கப்புறம் எதனால் வருதுன்னா ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப முத்துனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருது. டயபெட்டிஸ் அதிகமாக ஆச்சுனாலும் அந்த பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிருது, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வருது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது நமக்கு எப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்னால் என்ன, ரைட் வென்ட்ரிகுலர். லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்னால் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது மூச்சு முட்டும். இப்போ ராத்திரி இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம காஃப் சிரப்பை கொடுத்து நம்ம சமாளிக்கக்கூடாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒருத்தங்க வீட்டில் அதிகமாக காஃப் பண்ணுறாங்க, அவங்களால நடக்க முடியல, நார்மலாக பாத்ரூம் போகும்போது நார்மலாக போகிறவங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு வந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஆஸ்க், என்ன திடீர்னு ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் மாடிப்படியில் ஏறி வரும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னா நம்ம கேட்கணும், ஏன் நீங்கள் நார்மலாக இப்படி இந்த மூச்சு வாங்காத உங்களுக்கு. ஸோ இதுதான் ஹார்ட் ஃபெயிலியருடைய முதல் அறிகுறி. மூச்சு வாங்கும், மூச்சு திணறல் வரும், படுத்துட்டு இருக்கும்போது இருமல் வரும், ராத்திரி தூங்க விடாது, எந்திரிச்சு உட்கார தோணும். நம்மெல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அவங்க மட்டும் எந்திரிச்சு உட்காந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம வீட்டில் அது இருக்கும்போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த பேஷண்ட் ஹஸ் கட் அ ஹார்ட் டிசீஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர்டினரி எக்ஸ்ரேலே தெரியும், இல்லைன்னா எக்கோவில் தெரியும், இல்லைன்னா இசிஜியில் கூட நம்மளுக்கு வந்து சில ஃபைண்டிங்ஸை வச்சு நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இது வந்து லெஃப்ட் சைடட் ஃபெயிலியர். ஸோ ரைட் சைடட் ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா காலில் நீர் போட்டுரும். ஸோ நம்ம வீட்டில் உள்ள நம்மளுக்கே தெரியணும் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து நேரமெல்லாம் கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்கும், வயிறு வீக்கம் வந்துடும், வயிறில் நீர் போட ஆரம்பிச்சிடும், காலில் நீர் போட்டுரும். ஸோ இது அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பசி இல்லாமல் போயிடும். ஸோ பசி இல்லாமல் போயிடும், அப்புறம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், லேசாக ஜாண்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரைட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் அதுக்கு இப்போ ஒண்டர்ஃபுல் மெடிசின்ஸ் இருக்குது, மேஜிக்கல் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அதை வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம கூட்டி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து நம்ம கொஞ்சம் அதை நம்ம இர்ரெஸ்பான்சிபிளாக காஃப் சிரப்பையும் அதையும் வாங்கி கொடுத்தோன்னா தே லூஸ் தியர் லைஃப் வெரி ஏர்லி. ஸோ அதை கண்டுபிடிச்சி அது ஹார்ட் ஃபெயிலியரை அந்த 30% 55% ஆக்கிற அளவுக்கு
நமக்கு மெடிசின்ஸ் நிறையா வந்துட்டு. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் யூ ஹாவ் அ ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் நாட். ஸோ ஐ திங்க் நம்ம சொன்னது எல்லாமே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் ஐ வில் ஆல்சோ ஃபாலோ வாட் எவர் யூ செட். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் யூ வுட் லைக் டு கிவ் அவர் வியூவர்ஸ் இன் திஸ் வண்டர்ஃபுல் டே? இது வந்து a day of eye opening, a yes, day of awareness. Definitely it's a day of eye opening. You are correctly said, and it's a World Heart Day. The theme வந்து use heart for action. Yes. So நம்ம everyone we should know about a heart disease. So heart disease is the number one killer, you have to know. So you have to give importance to your heart. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஐ லவ் யூங்கும் போது நம்ம ஹார்ட்டை தான் நம்ம காமிக்கும். அப்போ லவ் யுவர் ஹார்ட். ஸோ ஃபஸ்ட் லவ் யுவர் ஹார்ட். எப்படி ஹார்ட்டை நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்படின்னா யூ டோன்ட் அலோ எனி டிசீசஸ் டு அஃபெக்ட் யுவர் ஹார்ட். ஸோ தட் இஸ் த திங். ஸோ நம்பர் ஒன் திங் இஸ் யூ ஹவ் டு கீப். நம்ம இந்த வந்து செக்லிஸ்ட் வச்சிடணும். நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு ஐ வில் டூ half an hour ப்ரேயர். ஸோ ஐ வில் டூ 35 to 45 minutes walking. So that is the thing. Then I will go to the doctor and check my BP. So that is the thing. நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தரை நல்லா கவனிக்கணும் அப்படின்னா டோன்ட் கெட் தம் எனி கிஃப்ட்ஸ் ஆர் எனி திங். மேக் தேர் ஹார்ட் ஒர்க். அவங்களுக்கு வந்து தெரியணும் உங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குது. ஐ வில் டேக் டு எ டாக்டர். அண்ட் அவங்க வந்து பார்க்கும்போது பிளட் சுகர் இருக்கா. ஸோ பிளட் சுகர் வந்து நார்மலாக நீங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஏர்லியாக நம்ம டயபெட்டிஸை ஃபைட் அகெயின்ஸ்ட் டிசீஸ். ஹைப்பர் டென்ஷனை வரவிடக்கூடாது. கீப் த நம்பர்ஸ் லோ. சப்போஸ் 180 160 இருக்கிறத நம்ம எப்போ பிபி பார்க்குறதுல கெட் அ பிபி அப்பரேட்டஸ். நீங்கள் வந்து ப்ரெசன்ட் கொடுக்கும்போது ஒரு பிபி அப்பரேட்டஸை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 2 தடவை பிபி அப்பரேட்டஸை பற்றி டாக்டர்கிட்ட போகணுன்னு தேவையே இல்லையே. நம்ம வீட்டில் உட்காந்து பிபியை பார்த்துட்டு நம்ம நம்பர்ஸை நோட் பண்ணிகிட்டு இருக்கலாம். எஸ், மை பிபி ஹஸ் கம் டவுன் ஃப்ரம் 160 to 120. ஸோ தட் இஸ் த திங். தென் கெட் ஒரு குளுக்கோஸ் மானிட்டர் வாங்கி கொடுத்தா போதும். அது ரொம்ப ஈஸி. நம்ம கரெக்டாக லேபில் போய் ஒரு 25வது பேஷண்ட்டை அப்படியே க்யூவில் நின்று ஒரு பிளட் சுகரை கொடுக்கறதுக்கு பதில் ஒரு அழகாக ஒரு பிளட் குளுக்கோஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு நீடில், ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு ப்ரிக் அண்ட் அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு பார்த்தோன்னே அதில் ஒரு செகண்டில் உங்களுக்கு பிளட் சுகர் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் 150க்குள்ளே நீங்கள் ஒரு சுகரை நீங்கள் வைக்கும்போது ஃபாஸ்டிங் வந்து 100 இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து உள்ளது வந்து 140 இருக்கணும். ஸோ பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்களா, பிபியை கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்களா, உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஒரு தடவையாவது போய் ஒரு எக்கோ பார்த்துருது. ஒரு 30 years 35 years 40 yearsல போய் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அது ஒரு நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். என் பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து 65-75% இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் திங். அப்புறம் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் கெட் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நல்லா சிரிங்க. நீங்கள் வந்து டிப்ரெஷனே இருக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாக டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் நல்லா டிஸ்கஸ் பண்ணணும். எனி ப்ராப்ளம் வந்து டோன்ட் கீப் இட் இன் யுவர் ஹார்ட், விதின் யூ. சில்ட்ரன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃபேமிலி பீப்புள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுங்கள், ஃபேமிலியாக கோ அவுட். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கோ அவுட் எனிவே. ஸோ வீட்டிலேயே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எங்கேயாவது கோ அவுட் ஃபார் சம் ரிசார்ட்ஸ் அண்ட் என்ஜாய் த ஃபேமிலி டைமை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஃபேமிலி ப்ரேயர், ஃபேமிலி டைம். ஸோ தட் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ். இந்த தடவை நம்ம ஹார்ட் டிசீஸே வரவிடக்கூடாது. அப்போ தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டிலே இப்போ இருக்கிற கிடையாது. இப்போ 4 ரூம் இருக்குன்னா 4 ரூமில் தான் இருக்கும். ஒரே ரூமில் இருந்தாலே 4 வரை 4 செல்லை வச்சுட்டு செல்லை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த டாக்கிங்கே வந்து இப்போ குறைஞ்சிருது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம மதர் அண்ட் டாட்டர் பேசுகிறது, மதர் அண்ட் சன் பேசுகிறது கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுறது கிடையாது. பேசுன்னா ஒரே ரூமுக்குள்ளே வந்துட்டு செல்லில் மெசேஜ் அடிக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு. ஸோ செல்ஃபோனை வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு டைம் வைங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா நான் செல்ஃபோன் எடுக்கக்கூடாதுங்கிற ரூல் நம்பர் 1 அப்படி நீங்கள் போடுங்க. டோன்ட் யூஸ் செல் அட் ஹோம். அதை வந்து மெயினாக வைக்கணும். செல் இஸ் எ மேஜர் டிசாஸ்டர். நமக்கு அதிலேயே நம்ம ஹுக் ஆகிருந்தோம். வாட்ஸ்அப்லேயே நம்ம ஹுக் ஆகிருந்தோம். அதுலேயே தான் நம்ம ஃபோக்கஸ். நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் த ஒன் திங். அதுக்கப்புறம் ஒர்க் அட் ஹோம். இது வந்து ஒரு மெயின் திங். நான் இந்த தடவை சொல்லியிருக்கேன். ஒர்க் அட் ஹோம் இருங்க. பட் அதே டைமில் வந்து கோ அவுட் ஆஃப் ஹோம் டு கெட் சம் எக்ஸசைஸ். 1 hour வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, நடந்துட்டு வாங்க. 1 hour நடங்க. கெட் சம் குட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். டயட் பேட்டர்னை மாற்றிடுங்க. டோன்ட் கோ ஃபார் எனி ஜங்க் ஃபுட்.
So that is the main thing. So we have to fight against the disease, heart disease. So use heart for action. Thank you. Thank you so much for being my guest today, doctor. நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நான் நம்புறேன். And let our dreams come true. Thank you so much. Thank you for the opportunity. Thank you viewers. Thank you so much.